எல்லாரையும் அவரை தெரிந்து கொள்ளல, ஒன்னும் என்ன மட்டும் தான் தெரிந்து கொண்டு இருக்கிறார். நாம் என்ன உயிரோட இருக்கிறவரு, நம்ம ஜீவுள்ள நாளெல்லாம் இருக்கிற பல கொஞ்சம் இருந்தாலும் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அப்பதான் இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியும். சாத்தான நம்ம ஜெயிக்க முடியும். பாதாளத்தை நம்ம ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தாரு? இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தாரு? அவர் நம்மளை போல சோர்ந்து போயிருந்தா, அவர் கீழ்ப்படியாம போயிருந்தா, ஜபம் பண்ணாம போயிருந்தா இந்த உலகத்தை அவங்க ஜெயித்திருப்பாரா? இல்லை. அவர் என்ன பண்ணாரு? ஒரு தேவனாக வந்து ஒரு மனுஷன் மாதிரி வந்து மனுஷ ரூபன்ல வந்து இடைவிடாமல் அவர் ஜெபிங்க என்றாரு. இரவு பகலும் அவர் ஜெபித்து கொண்டே இருந்தாரு. எதுக்காக அப்படின்னா இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்காக. இந்த உலகத்தை ஜெயிக்கிறேன்னா அவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறவங்களாக இருக்கணும். இரவு பகலும் தேவன் பாதத்தை நாம் அமர்ந்தணும். அதுக்காக வேலைக்கு போகக்கூடாதா? போகணும். ஆனாலும் அது கீழ்ப்படிந்து நம்ம நடக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அதுக்காக தேவன் என்ன பண்றாரு? இந்த உலகத்துக்கு வந்தாரு, மறுபடி வரப்போகிறார். அவருக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? கேட்கிற கேள்விக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒன்னும் சொல்ல முடியாது. கை கொட்டு நீக்கி கொண்டு இருக்கும் போது அவர் என்ன பண்றாரு? எங்கே போக சொல்றாரு? தாளந்து கொடுத்தாங்க. 10 தாளந்து கொடுத்தவன 10 சேர்த்து கொடுத்தாரு. 5 தாளந்து கொடுத்தவன 5 சேர்த்து கொடுத்தாரு. 1 தாளந்து கொடுத்தவன என்ன பண்ண? எடுத்துட்டு போய் மூடி வச்சா. அவன் எங்கே போட சொன்னாரு? கல்லர் குகில எடுத்துட்டு போய் போட சொன்னாரு. அதுக்காக தான் இத்தனை வருஷம் நம்ம வந்து வர்றோமா? அதற்காக தான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டாரா? அதற்காக தான் நம்ம இப்படி இருக்கிறோமா? எதற்காக நம்ம ஒரு கேள்வி நம்மளை கேட்கணும். எதற்காக தேவன் ரட்சித்தார்? எதற்காக என்னை அபிஷேகித்தார்? எதற்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டார்? எதற்காக என்னை வேர்பிரித்தார்? எதற்காக என்னை ஆசீர்வதித்தார்? எதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினார்? எதற்காக ஒரு கேள்வி நம்மளுக்கு இருக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது சும்மா கிடையாது. ஏதோ வாரத்துக்கு ஒரு நாளோ 15 நாளுக்கு ஒரு நாளோ வந்து போறது கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. இந்த இருளுக்கும் வெளிச்சத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நினைச்சு பாருங்க. இருளுக்கும் வெளிச்சத்துக்கு, இது பூமியில இருக்கிற ஜனங்களுக்கும் தேவ புலிகளான உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? எதுக்காக நம்மளை பிரித்தெடுத்தார்? எதற்காக நம்ம தெரிந்து கொண்டா? நம்ம ஒவ்வொரு காரியங்களும் நினைச்சு பார்க்கிறவங்களாக இருக்கணும். மனுஷனுக்கு நீ பயப்படுற இல்லையோ, கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களும் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் பரலோகத்துல இருந்து பார்த்து மதிகெட்டவன் தேவன் இல்லைன்னு சொல்லி மதிகெட்டவன் பாரு எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பரலோகத்துல பார்த்து அவர் சிரிக்கிறாரா. நேற்று சாயந்தரம் ஏதோ வாசனம் வாசிச்சாது. என்னது? 53 நீங்க படிச்சு பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. அவங்க சங்கீதம் 53 சங்கீதம் 53 நீ ஓதி நோடி. தேவன் இல்லைன்னு மெதிகெட்டவன் தன் இருதயத்தை சொல்லிக் கொள்வான். ஆனா அவர் என்ன பண்றாரு? பரலோகத்துல இருந்து சிரித்து கொண்டு இருக்கிறாரா. அல்லேலூயா. அது போலதான் தேவன் என்ன பண்றார் பாருங்க. தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்துல சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவர்களை தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களையே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா தேவன் இல்லை. எப்போ இருக்கிறாரு? எவ்வளவு நேரத்துக்கு போகலாம், எப்போ வேணாலும் செய்யலாம். தேவன் பார்க்க மாட்டாரு. நம்ம எது வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் பேசலாம், ಎಲ್ಲಿ ಬೇಕಾದ್ರೂ ಹೋಗ್ಬೋದು, ಏನಿದ್ರೇನು ಮಾತಾಡ್ಬೋದು. ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾರು ಕೇಳೋರಿಲ್ಲ, சபையில் கேட்குறவங்க யாரும் இல்லை. அந்த அம்மா என்ன பண்ண கொஞ்ச நேரம் கத்தும், அதுக்கப்புறம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆனால் நான் கேட்காம இருக்கலாம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருத்தரும் கணக்கு கொடுக்க கேட்குறவங்களா இருக்கலாம். உங்களை மட்டும் இல்லை, என்ன கூட அவர் கணக்கு கேட்குறாரு. உங்களுக்கு கொஞ்சம் என்னதான் ஜாஸ்தி கேட்பார். அதுக்காக நம்ம எப்படி இருக்கணும்னா தேவனுக்காக வாழ்றவங்களாக இருக்கணும். ஒரு வைராக நம்மளுக்கு வேணும். ஒரு வைராக நம்மளுக்கு இல்லாம கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம வாழ முடியாது. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நம்ம வேதத்துல போகிறோம். தேவனோடு நெருங்கி இருக்கும் மேய்ப்பன் யாரா? தேவனோட நெருங்கி இருக்கும் மேய்ப்பன். அல்லேலூயா. எப்படி யார் நெருங்கி இருப்பாங்க? அப்படி சரி, சாரியம்மா, அது இல்லை. இப்போ இன்னொன்று எப்படின்னா, நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 19:13 நீங்க பாருங்க. அதே மத்தேயு 9:13, மத்தேயு 12:27, 12:7. இதில் நீங்கள் பார்க்கும்போது என்ன சொல்லுறாரு பாருங்க. பலி எல்லாம் இரக்கத்தையே விரும்புகின்றேன் என்பது கருத்து.
இன்னதென்றும் பேச என்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்கள் அல்ல பாவிகளையே மனம் திரும்புகின்றதற்கு அழிக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்க பலிகள் எல்லாம், நீர் பலி ஆடோ மாடோ எடுத்துட்டு வந்து ஆண்டவரை கொடுத்துட்டு தேவனே என் பாவங்களை மன்னிச்சுடு அப்படின்னு சொன்ன பலி அவங்க விரும்பல. உங்க பலி, உங்களுக்கு காணிக்கையோ உங்க பலி அவங்க விரும்பல. அவங்க என்ன விரும்புகிறார் அப்படின்னு சொன்னா, அவர் என்ன விரும்புகிறார்? இரக்கத்தையும் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். இரக்கம், அது யாராவது கன்னடல வாசிக்கிறீங்களா? இரக்கத்தை விரும்புகிற தேவனாக அவர் இருக்கிறார். உங்க பலி அவருக்கு தேவையில்லை, உன் காணிக்கை அவருக்கு தேவையில்லை. உன் ஹிருதயத்தை தான் அவர் பார்க்கிற தேவனாக இருக்கார். உன் உள்ளத்தை தான் அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அதுக்காக தான் அவர் என்ன பண்றாரு? வந்தார். இன்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்கள் அல்ல பாவிகளையே மனம் திரும்பதற்கு அழிக்க வந்தேன் என்றார். நீதிமான்களுக்காக தேவன் வரல, பாவிகளை அழிக்கிறதுக்காக தான் தேவன் இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார், நீதிமான்களுக்கெல்லாம் இல்லை. அப்ப அந்த பாவமான ஸ்திரீ பார்த்து சொல்றாரு, மகளே உன் பாவங்களை மன்னிக்கப்பட்டது, இனிமே நீ என்ன பண்ணாத, பாவம் செய்யாதே. சமாரிய ஸ்திரீன் கூட பார்த்து சொல்றாரு, சமாரிய ஸ்திரீ இல்ல, படுபாடுள்ள ஸ்திரீ பார்த்து சொல்றாரு, அவன் வந்து வஸ்திரத்தை தொடும்போது அவர் என்ன சுகமானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 38 வருஷமா இருந்த திமிர்வாதக்காரன்னு என்ன பண்றாரு? நீ எலும்பு நட அப்படின்றாரு. ஏன்னா 38 வருஷமா அந்த குளத்துக்கிட்ட அவர் என்ன பண்றாரு? பெத்தஸ்தா குளத்துக்கிட்ட படுத்திருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து கேட்கிறாரு, நீ சுகமாக விரும்புகிறியா? ஆமா ஆண்டவரே, ஆனா என்னை கொண்டு போய் குளத்துல இருக்கிறதுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. அந்த குளத்துல தண்ணி கழுக்கும் போது யாராவது போய் இறங்கிடுறாங்க ஆண்டவரே. நானும் 38 வருஷமா இங்கே இருக்கிறான் ஆண்டவரே. என்னை பொண்டாட்டி பிள்ளைங்களும் யாரும் என்னை கவனிக்கல ஆண்டவரே. என்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க ஆண்டவரே. ஆனாலும் எனக்கு ஆசையா விரும்புகிறேன், நான் நடக்கணும், எல்லாரும் போல இருக்கிறேன்னு எனக்கு ஆசை. ஆனா யாரும் என்னை கொண்டு போய் விடுகிறதுக்கு யாருமே இல்லை. அப்படி என்ன பண்றாரு? ஆண்டவர் உன்னை படிக்க எடுத்துக்கொண்டு நட. யாருக்காக ஆண்டவர் வந்தாரு? பாவிகளுக்காக வந்தார். நொறுங்க போன இருதயங்களுக்காக தேவன் வந்தார். அது போலதான் தேவன் யாருக்காக வந்தாருன்னா, நீ உனக்காக எனக்காக தேவன் இந்த உலகத்துக்கு வந்தார். நீயும் நானும் யாருன்னா பாவிகளை தான். நம்ம பரிசுத்தவான்கள் கிடையாது, நம்ம பரிசுத்தவான்கள் கிடையாது. ஆனா இப்போ நம்ம ஆண்டவர் பாதத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. இப்போ நம்மளை பரிசுத்தவான்களாக அவர் மாற்றி இருக்கிறார். எப்படின்னா நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு கொண்டு நம்மளை அபிஷேகித்து நம்மளை கழுவி நம்ம சுத்தம் பண்ணி அவரோட புள்ளிகளாக நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அதே போலதான் அவர் என்ன பண்றாரு? திமிர்வாதக்காரங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு. குஷ்டரோகிலும் அந்த காலத்தை நீங்க பார்க்கும்போது குஷ்டரோகி இருக்கிறவனு ஊருக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. அவங்களை என்ன பண்ணாங்க? ஊருக்கு வெளியில போடுவாங்க. அவங்களை யாரும் தொடக்கூடாது. அவர்கிட்ட நின்று பேசணும்னா ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், அந்த டிஸ்டன்ஸ்லாம் நின்று பேசணும். அவர் வரக்கூடாது. பொண்டாட்டி ஆனாலும் புள்ளை ஆனாலும் புருஷனானாலும் பணக்காரனானாலும் யாரானாலும் என்ன பண்ணணும்? வெளியில தான் இருக்கணும். நாகமான ஒரு பணக்காரன் தான், ஆனா அவன் எங்க என்ன இருந்தா? வெளியில தான் இருந்தான். குஷ்ட ரோகி அப்படின்றவன் வீரருக்குள்ளே சேர்த்த மாட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவங்களை போய் தொட்டு சுகம் கொடுத்து அவருக்கு சுத்தமாக்குறார். அது போலதான் நம்ம தேவன் இரக்கமுள்ள தேவன். நம்ம தேவன் கிருபையுள்ள தேவன். நம்ம தேவன் உன்னை என்னை தேடி வந்து தெரிந்து கொண்ட தேவன். நம்ம தேவன் மறுபடியும் அவர் வருகிற தேவன். உனக்கு எனக்கு ஒரு ஸ்தலத்தாங்கி ஆயுதப்படுத்திக்கிற தேவன் நம்ம தேவன். நமக்காக பிதா இடத்துல ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசி கொண்டிருக்கிற தேவன் நம்ம தேவன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனோட பிள்ளைங்களான நாம எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. எப்படி இருக்கு? நம்ம தேவனுக்கு உண்மையா நாம் வாழ்றவங்களாக இருக்கணும். நம்ம வீட்டில் யாராவது சபையிலையோ வீட்லேயோ சொல்ற பேச்சு கரெக்டா நீங்க கேட்டு தேவனுக்கு குடும்பத்துல நீ கரெக்டா இருக்கும் போது தாய் தகப்பனுக்கு யார் மேல அக்கறை இருக்கும்? கரெக்டா சொல்ற பேச்சு கேட்டு கீழ்படுறவன் மேல என்ன இருக்கும்? அந்த பிள்ளை மேல தாய் தகப்பன் அன்பா இருப்பாரு. அவர் தேவைகள் எல்லாம் தாய் தகப்பனை சந்திப்பாரு. அவனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றாங்களா? அவனுக்கு பொறுப்பெடுத்து எல்லா காரியங்களும் செய்து முடிக்கிறாங்க. அப்படித்தானே? அது போலதான் தேவனுக்காக நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது இந்த ஆபத்து காலங்கள் வரும்போது, பஞ்ச காலங்கள் வரும்போது தேவன் நம்மளை கூட பாதுகாப்பா இருக்கிறார்.
இந்த உலகமெல்லாம் அழிஞ்சது போதும் கூட நோவா குடும்பத்தை தேவன் என்ன பண்ணார்? பாதுகாத்தார். அந்த குடும்பத்தை மட்டும் தெரிந்து கொண்டார். அதே நோவா காலத்துல நடுக்கிறது போல மனுஷகுமாரனோட காலத்துல நடுக்கோன்னு சொல்லி வசனம் சொல்லுது. மறுபடி அதே போல நடுக்குது. அப்ப என்ன பண்ண? நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல நம்ம தேவன் உயிருள்ளவர், உண்மையுள்ளவர், பரிசுத்தமுள்ளவர். நமக்காக அவர் வந்தார். அது நீதி உள்ளவராக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓசியா 9:13, ஓசியா 9:13 இயேசு இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அஜனங்கள் மேலே இரக்கம் காட்டுகிறவராக இருக்கிறார். இயேசு இரக்கமுள்ளவர். அவரு நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தவர். அதே போல நீங்க இன்னொரு வசனத்தை கூட நீங்க பார்க்கும்போது மத்தேயு 7:5 பாருங்க. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். யாரா இரக்கமுள்ளவர்கள்? பாக்கியவான்கள். நம்ம என்ன பண்ணணும்? ஜனங்கள் மேல இரக்கம் காட்டணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து எப்படின்னு ஜனங்கள் மேல இரக்கம் காட்டினாரோ, நம்ம மேல எப்படி இரக்கம் காட்டினாரோ, அது போலதான் நம்ம என்ன பண்ணணும்னா ஜனங்கள் மேல இரக்கம் காட்டுறவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி மத்தேயு 5:7 சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதே போல ரோமர் 3:23 பாருங்க. உண்மையிலே அவர்கள் பாக்கியவான்கள். என்ன இரக்கம் காட்டுறவங்களை உண்மையே நம்ம என்ன யாரா? பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல நம்ம என்னன்னா தேவனை நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். நம்மளுக்காக என்ன பண்ணார்? பாடுபட்டார். அவமானங்கள் நிந்தைகளை சகித்தார், மரித்தார், உயிரோட வந்தார், மறுபடி வருகிறார். குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினார். கண்ணீர் யாரை பாருங்க, ஒரு பாடியில எடுத்து போய் கொண்டிருக்கிறார். ஊரா அது? அந்த ஊரை பாடியில எடுத்து போய் கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு மகன் விதவைக்கு. ஆனால் அவர் என்ன பண்ணார்? அவர் கண்ணீர் கூட பார்க்க முடியாம அவர் பாடி தொட்டு சுகமாக்கினார். அப்படிப்பட்ட இரக்கமுள்ள தேவன். நம்ம கண்ணீர் பார்த்தாலே அவர் சகிக்க மாட்டார். இப்போ நீங்க இருக்கலாம், எனக்கு கண்ணீர் பார்க்குறாரே, நான் அழுத்து கொண்டு தானே இருக்கிறேன், ஏன் ஆண்டவர் கண்டுக்கல அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா கண்டிப்பா அதுக்கு ஒரு நேரம் வச்சிருப்பாரு. அதுக்கு ஒரு நேரம் வச்சிருப்பாரு. அது தடை. அப்ப இவருக்கு தானியலுக்கு என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் நாளே ஜபத்துக்கு பதில் வந்துச்சு. ஆனா என்ன பண்ணா? பிசாசானவனை என்ன பண்ணா? தடை பண்ணா. அதுக்கப்புறம் தேவதூதர்களை வந்த ஜபத்துக்கு பதில் தந்தா. உங்க ஜபத்துக்கு கூட தேவன் பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். இப்போ தடை இருக்கலாம் அவங்களுக்கு. ஆனா நீ கர்த்தருக்கு கரெக்டா நீ இருந்தேன்னா கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். நம்ம கர்த்தல ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா தடைகள் வரும், உபத்திரங்கள் வரும். ஆனாலும் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதே போல மத்தேயு 12:7 பாருங்க. மத்தேயு 12:7 நீங்க பார்க்கும்போது, பலி அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன் என்பது கருத்து இன்னதென்று நீங்களே அறிவீர்கள். குற்றம் இல்லாதவர்களே நீங்கள் குற்றப்பட மாட்டீர்கள். இயேசு சொல்றாரு, இரக்கத்தே அல்ல, நான் விரும்பல, இரக்கத்தை விரும்புகிறேன். குற்றமில்லாதவர்களே. யாரு குற்றமில்லாதவர்களே? நம்மளை பார்த்தா சொல்ல, குற்றமில்லாதவர்களே நீங்கள் குற்றப்பட மாட்டீர்கள். அவர் என்ன கற்பனையிலே கை கூட நடுக்கும் போது, எனக்கு கீழே படும்போது, என்னை தேடும் போது நீங்க குற்றப்பட மாட்டீர்கள். பிசாசு வந்து ஒரு குற்றம் சொல்ல மாட்டான். அப்படி குற்றம் சொல்லாதபடி நீ நடந்துக்கோ, தேவன் சொல்ற. ஹல்லேலூயா. அதே போல நம்ம இயேசு என்ன பண்ண? நமக்காக அவர் வந்தாரு. நம்ம நீதிமான்களுக்கு வரல, பாவிகளுக்காக அவர் வந்தார். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக நாம் பார்க்கிறோம், என் வாய் அல்ல கர்த்தரே உன் புகழட்டும். நம்ம வாய் நம்ம புகழக்கூடாது. யார் புகழுமா? நம்மளை கர்த்தர் நம்மளை புகழணும். அப்ரஹாமன் எப்படி புகழ்ந்தாரு? இது பூமியில எங்கும் உண்மை உள்ளவன். அப்ரஹாமன் என்ன சொன்னாரு? இது பூமியில அப்ரஹாம் எங்கும் உண்மை உள்ளவன் சொன்னார். நோவா காலத்துல நோவா ஏன்னா நீதிமான் அப்படின்னு சொன்னார். அது போல நம்மளையே நம்ம புகழக்கூடாது. கள்ள ஊழியக்காரங்களை, கள்ள தீர்க்கதரிசிகள் நம்ம இருக்கக்கூடாது. கள்ள விசுவாசிகளாக நம்ம இருக்கக்கூடாது. அந்த பேரு புகழ் நமக்கு தேவையில்லை. நம்ம தேவனை புகழணும். என் மகன் எனக்கு உண்மையா இருக்கிறாங்க, எனக்கு கீழ்ப்படுறாங்க, என் வார்த்தைகளுக்கு கேட்குறாங்க, என் கற்பனையில் படி நடக்கிறாங்க. தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணணும்? அந்த சர்டிஃபிகேட் நம்மளுக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதை பாருங்க, தன்னைத்தானே புகழ்கின்றவன் உத்தமன் அல்ல. நீங்கள் எது 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 10:18 நீங்கள் பார்க்கும்போது, 2 கொரிந்தியர் 10:18 தன்னைத்தான்
தன்னைத்தான் புகழுகின்றவன் உத்தமன் அல்ல, கர்த்தராலே புகழப்படுகின்றவனே உத்தமன். அல்லேலூயா. தன்னைத்தான் நம்ம புகழக்கூடாது. நமக்கு எந்த ஒரு தகுதி கிடையாது. நான் ஒரு ஊழிக்காரி, நான் ஒரு தீர்க்கதரிசி, எனக்கு அவள் இருக்குது, இவள் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்கு, பலன் இருக்குது, அழகு இருக்கிறது, நான் அப்படி இப்படின்னு சொல்ல என்ன பண்ணக்கூடாது, புகழக்கூடாது. அல்லேலூயா. அதை கர்த்தரை நம்மளை புகழணும். எப்படி அபிரகாமனை கர்த்தரை புகழ்னாரோ, நோவாவை கர்த்தரை எப்படி புகழ்னாரோ, அது போல நம்மளை ஆண்டவர் புகழணும். அல்லேலூயா. அதே போல ரோமர் 2:29 பாருங்க. உன்னதத்திலே யூதனானவன் யூதன், உன்னத்திலே உள்ளத்திலே யூதனாவனே தான் யூதன். எழுதினபடி உண்டாக்காமல் ஆவியினபடி இருதயத்திலே உண்டாகும் விருத சேதனமே விருத சேதனம். இப்படிப்பட்டவர்களுக்கும் புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கணும். பேரோ புகழோ நம்மளுக்கு வேண்டாம். ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். மனுஷர்னால் நம்மளை புகழ்றது வேண்டாம். தேவனை நம்மளை புகழ்றவங்களாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோல் நம்ம என்னன்னா, நம்ம பெருமை ஆடம்பரம் எல்லாம் விட்டு தேவன் நம்மளுக்கு புகழ்னா போதும். மனுஷருக்கு நம்ம என்ன பண்ணுற, ஒரு போதகர் சொன்னார், உங்களுக்கு யாராவது புகழ்னாங்கன்னா உங்களுக்கு ஐயோ, அப்போ உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பெருமை வரும். ஓ, என்னை புகழிட்டாங்க, நான் மெசேஜ் நல்லா சொல்லிட்டேன், நான் நல்லா ஆராதனை பண்ணிட்டேன், அதனால என்னை புகழ்ட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோன்னு வச்சுக்கோ, பிசாசு வந்து எங்களுக்கு உக்காந்துட்டோம். நேபுக்கத்நேச்சர் என்ன பண்ணார், பாபிலோனில் என்ன பண்ணார், மாடி மேலே எழுதி நின்னார். நின்றுட்டு எல்லாம் பார்த்தாரு, சுற்றில் பார்த்துட்டு, இந்த பாபிலோன் எல்லாம் நான் கட்டினது, இதெல்லாம் எனது அப்படின்னு சொன்னார். ஒரு வார்த்தை வந்தது, நீ என்ன பண்ணுற, சொல்லியிருக்கிறேன் நான், மாடுகளை போலன்னு என்ன பண்ணுற, 7 வருஷம் பில்லு சாப்பிடுவாய். உன் நகைகள் எல்லாம் எப்படி இருக்கும், மாட்டு நகைகளை போல இருக்கும். அதுபோல் அந்த பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்தடிக்கிறார், தாழ்மை உள்ள தேவன் ஆசீர்வதிக்கிறார். அந்த பெருமை நம்ம உள்ளத்தில் வரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பெருமை கொண்டு வர ஆவிகள் எல்லாம் நம்மளை விட்டு விலகணும். அதே போல் மூன்றாவதாக நாம் பார்க்குறோம், முகத்தை அல்ல இருதயத்தே கர்த்தர் சோதிக்கின்றார். 1 சாமுவேல் 16:7 நீங்கள் பாருங்கள். 1 சாமுவேல் 16:7, நீதிமொழிகள் 21:2 நீங்கள் பார்க்க. முகத்தை அல்ல இருதயத்தே கர்த்தர் சோதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்குறான், தேவனும் மனுஷனை என்ன பண்ணுறான், முகத்தை பார்க்குற தேவன் நம்ம இருதயத்தை பார்க்குறவராக இருக்கிறார். ஏசான்றது யாருன்னா தாவீதுக்கு அப்பா. அவர் என்ன பண்ணுறாருன்னா, சாமுவேலுக்கு சொல்கிறாரு ஆண்டவர், நீ போய் ஏசாவு குமார்களை ஒருத்தனை தெரிந்து கொண்டு அவன் அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்குன்றார். தெரியும் தானே இதெல்லாம், ராஜாவாக்கு. ஏசாக்கு எத்தனை பிள்ளைங்க, 8 பிள்ளைங்க. சொல்லுங்க, எத்தனை பிள்ளைங்க? அதில் நீ ஒருத்தனை என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு அப்படின்றாரு. சாமுவேல் போகிறாரு, தைலு கொம்பு எடுத்துக்கிட்டு போகும்போது ஏசாவுக்கிட்ட சொல்கிறார், நம்ம பிள்ளைங்களை எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாரும் கொண்டு வா அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ண, ஒரு சேர் போட்டு உக்காராரு. அவர் என்ன பண்ண, ஒவ்வொரு பிள்ளை பெருசு சின்னது அப்படி 7 பேர் வராங்க. பார்க்குறாரு, ஆண்டவர் பார்க்குறாரு. சாமுவேல் கேட்குறாரு, ஆண்டவர் இவன் ஒயிட்டு சகப்பா நல்லா இருக்கிற ஆண்டவரே. இல்லை, இவன் புறக்கணித்த, இவன் இல்லை. அப்படி 7 பேர் வராங்க. இவங்கள 7 பேர்ல நான் என்ன பண்ணல, நீ முகத்தை பார்க்குற, அவன் ஹைட்டு பார்க்குற, சரீரத்தை பார்க்குற, பலனை பார்க்குற, அழகை பார்க்குற, நான் அவங்களெல்லாம் என்ன பண்ணல, புறக்கணித்தே. அவங்களெல்லாம் நான் பார்க்கல. அவனை படிப்போ பட்டமோ அவன் ஆஸ்தியோ அந்தஸ்தனை எனக்கு தேவையில்லை, அவனை நல்லா புறக்கணித்தே. ஆனால் இன்னொருத்தன் இருக்கிறான். அப்போ அவர் கேட்குறாரு, 7 பேர் பார்த்தாங்க, ஆண்டவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ ஏசாவன் கேட்குறாரு, இத்தனை பிள்ளைங்க தானே அவங்களுக்கு, இன்னொருத்தனை இருக்கிறான், அவனுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது, அவன் ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கிறான். சரி, அவனை வரட்டும், நீங்கள் அது மாதிரி என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க, பந்திருங்க. இவர் சாமுவேல் சொல்கிறாரு, அவனு வர நான் என்ன பண்ணுறதில்ல, சாப்பிட மாட்டேன், பந்தி இருக்க மாட்டேன், அவனை போய் கூட்டிகிட்டு வா அப்படின்றாரு. அப்போ என்ன பண்ண, ஆள் அனுப்பி அவனை கூட்டிகிட்டு வராரு. ஆடு மேய்ச்சிறவங்களை எப்படி இருப்பாங்க, நல்லா வாசனை எடுப்பாங்களா, எப்படி இருப்பாங்க, அழகா செம்பட்ட வாசனை வந்து வஸ்திரம், ஏதோ ஒரு வஸ்திரம் போட்டுட்டு இருப்பாங்க. கோல் எடுத்துகிட்டு தடி எடுத்துகிட்டு வந்தார் தாவீது. ஆண்டவர் சொன்னார், இவனது அபிஷேகி, இவன் அபிஷேகி.
இவனு தான் எனக்கு ஏற்றவன், இவன் தான் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், இவன் அபிஷேகி அப்படின்னாரு. ஆண்டவர் என்ன பண்ணுவார், சாமியில அபிஷேகம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் அப்படியே வந்து இறங்கினார். அப்போ ஏசாவுக்கு அவங்க அண்ணன் தம்பிகளுக்கு என்ன, இவனுக்கு ஒன்றுக்கு உதவாதவே இருக்கிறவன் இவன், இவன் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரா, இவனு ராஜாவாக மாற்றிருக்கிறாரா, நான் படிச்சிருக்கிறேன், அழகா இருக்கிறேன், எனக்கு எல்லாம் அதிகாரம் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, புத்தி இருக்கிறது, என தெரிந்து கொள்ளாம இவனு ஒன்றுக்கு உதவாதவனை தெரிந்து கொண்டிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவங்கள பேசியிருக்கலாம், நினைச்சிருக்கலாம். ஆனாலும் தேவன் யாரும் தெரிந்து கொண்டாரு, பேதைகளை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீயனு தள்ளப்பட்டவங்கள தான் தேவன் தெரிந்து கொண்டாரு. அதே போல இந்த பூமியில கூட அவ்வளவுதான். சீயனை யார் தள்ளுறாங்களோ, யாரு ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லை, இவருக்கு எந்த ஒரு யோகத்தையும் இல்லை, ஒரு பாவி, என்ன விபச்சாரி, இவளுக்கு கொலைகாரி, இவள் ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு யார் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் தேவன் தெரிந்து கொள்வார். இவன் நல்லவா, இவன் நல்லா படிச்சிருக்கிறவா, இவள் எந்த ஒரு தவறு செய்யாதவா, இவ அழகாவும் இருக்கிறவா, பணக்காரி, இவள் நான் தெரிந்து கொள்ளணும் அப்படின்ற எழுதுங்க. மனுஷன் தான் அப்படி தெரிந்து கொள்வான். ஆனால் நம்ம கர்த்தர் யாரும் தெரிந்து கொள்வார் இல்லையா, தெரிந்து கொள்வார் தெரியுமா. ஆனால் நிறைய பேர் ஊழியத்துக்கு போகும்போது நிறைய ஊழியக்காரங்களான்னு பார்ப்பேன். அவர் சொல்லுவாங்க என்னன்னா, நான் சிறைசாலையில் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஜெயிலில் இருந்தேன், கொலை பண்ணிட்டு ஜெயிலில் இருந்தேன், திருட்டு ஜெயிலில் இருந்தேன். நான் அப்படி இருக்கும்போது யாரோ ஊழியக்காரங்களை எனக்கு வந்து சொன்னாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், என் தேவனை விடுவித்தாரு, நான் இப்போ ஊழியக்காரனா மாறி இருக்கிறேன். அப்போ நான் நிறைய ஊழியக்காரங்களான இவன் நம்ம சபைக்கு வர ஊழியக்காரங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க, அதில் சாட்சியாக இருக்கிறாங்க. அப்போ நான் நினைப்பேன், ஆண்டவர் யாரும் தெரிந்து கொள்வார பார்த்தியா, பாவிகளான ஜனங்களே. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல பாவங்கள் செஞ்சிடுறாங்க. ஆனால் தேவன் அவங்களுக்கு தேடி போகிறார். நம்ம சம்மாரியை போன வரவங்க தானே பார்த்தோம், சம்மாரிய சரி பார்த்தோம், அவள் ஒரு விபச்சார ஸ்திரீ. ஆனால் தேவன் யாரும் தெரிந்து கொண்டாரு, சம்மாரிய ஸ்திரீன்னு தான் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு ஏன் அப்படிப்பட்டவங்களை தெரிந்து கொள்ளுகிறா, அவங்களுக்கு பல பாடுகள் போட்டிருக்கிறாங்க, பல நிந்தைகள் அவமானங்களை அவங்க சகிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு அன்பு இல்லை, அவங்கள அன்பு காட்டுறதுக்கு அவங்கள மேலே யாருமே இல்லை, அவங்கள நேசிக்கிறவங்களை யாருமே இல்லை, அவங்களுக்கு உதவி செய்கிறவங்களை யாருமே இல்லை, அவங்கக்கிட்ட பணம் இல்லை, பதிவு இல்லை, ஆஸ்தி இல்லை, அந்தஸ்து இல்லை, வீடு இல்லை. அப்படிப்பட்டவங்களை தேவன் என்ன பண்ணுறாருன்னு தெரிந்து கொள்ளுகிறார். அது போலதான் நம்ம தேவன் என்ன பண்ணார், எப்படிப்பட்டவங்களுக்கு தேடி வந்தாருன்னா, பாவிகளை தேடி வந்த தேவன் நம்ம தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலதான் முகத்தை அல்ல இருதயத்தே பார்க்கிறார் தேவன். முகத்தை நம்ம என்ன பண்றோம், மனுஷன் என்ன பண்றோம், முகத்தை பார்க்கிறோம். தேவன் என்ன பண்றாரு, இதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல நீங்க பாருங்க, நீதிமொழிகள் 21:2 பாருங்க, மனுஷனுடைய ஒளி எல்லாமே அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரை இருதயங்களை நிறுத்து பார்க்கிறவராயிருக்கிறார். மனுஷனுடைய ஒளிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தான் இருக்கும், ஆனா கர்த்தர் அவங்க இருதயங்களை நிறுத்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல நம்ம தேவன் நம்ம இருதயங்களை நிறுத்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது, நம்ம எதுக்காக தேவன் தெரிந்து கொண்டா, நம்ம தெரிந்து கொண்டா நம்ம என்ன செய்ய முடியும் ஆண்டவருக்காக அப்படின்னு சொல்லிதான் நம்ம தேவன் இருதயத்தே அவர் தக்கடியில் வச்சு நம்ம எப்படி ஒரு பொருள் என்ன பண்றோம், வெயிட் போடுறோமோ அது போலதான் நம்ம இதயத்தை வெயிட் போடுகிற தேவன் நம்ம தேவன், நம்ம தெரிந்து கொண்டிருக்கிற தேவன் நம்ம தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல 4வது பாருங்க, வெளிப்புறத்தை அல்ல உள்புறத்தையே முதலாவது சுத்தம் பண்ணுங்கள். மத்தேயு 23:26, மத்தேயு 23:26, 1 பேதுரு 1:22. அப்படி நம்ம தேவன் சொல்றாரு பார்த்தீங்களா. சீஷர்களை பார்த்து இவரு சதுசேயர் பரிசேயரை பார்த்து என்ன சொல்றாரு, அவர் என்ன பண்றாரு, பாத்திரம் கழுவணும், ஓய்வு நாளெல்லாம் கடைப்பிடிக்கணும், அன்னைக்கு எந்த ஒரு வேலை செய்யக்கூடாது, அன்னைக்கு வேலை செய்தாங்கன்னா கல் எடுத்து
அடிச்சு கொலை பண்ணுவாங்க. அப்படி ஓய்வு நாள்ல நீங்க என்ன பண்ற? ஓய்வு நாள்ல நீ என்ன பண்ற? அவளை சுகமாக்கி இருக்கிற. ஓய்வு நாள்ல குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கி இருக்கிற. ஓய்வு நாள்ல 38 வருஷமா இருந்த திமிருக்குவாதக்காரனை சுஸ்தமாக்கி இருக்கிற. இது ஓய்வு நாள்ல நீ என்ன பண்ணக்கூடாது? எது செய்யக்கூடாது? என் அப்ரஹாமின் தேவன் சொல்லியிருக்கிறாரு, நீ அப்படியெல்லாம் செய்கிறேன்னா நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாரு? கல்லறைக்கு சுண்ணம் அடிக்கப்பட்டா சமாதி போல நீங்க இருக்கிறீங்க. சமாதி என்ன ஆகுது? அந்த கல்லறைக்கு என்ன பண்ணிருக்கிறீங்க? ஒயிட் வாஷ், சுண்ணம் அடிச்சிருக்கிறீங்க. உங்க ஹிருதயம் அப்படிதான் இருக்கிறது. ஓய்வு நாள்ல சுகமாக்கூடாது, ஓய்வு நாள்ல நீ எங்கே போகக்கூடாது, ஓய்வு நாள்ல விறகு பொறக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா உங்களுக்கு ஒன்று ஆடு போய் குழியில விழுந்து அவங்களை தூக்காம விட்டுடுவீங்களா? உங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது அன்றைக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா, வியாதி வந்துச்சுன்னா விட்டுடுவீங்களா? நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க ஹிருதயத்துல ஓய்வு நாள் பரிசுத்தமா நீ இருக்கிறீங்க. தவிர நீங்க ஹிருதயம் எப்படி இருக்கு தெரியுமா? உங்க ஹிருதயம் எப்படி இருக்கு தெரியுமா? கல்லறைக்கு சுண்ணம் அடிக்கப்பட்டா கல்லறை போல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அதே போலதான் என்ன பண்ண, வெளிப்புறத்தே அல்ல உள்புறத்தையே முதலாவதாக சுத்தம் பண்ணுகணும். நம்ம என்ன பண்ணணும்னா, வெளிப்புறத்தை அல்ல உள்புறத்தை நம்ம சுத்தம் பண்ணுறவங்களா இருக்கணும். நம்ம பேச்சு, நம்ம நடக்கை, நம்ம பார்வை, நம்ம எண்ணங்களும் நம்ம இச்சைகளும் தேவனுக்கு உண்மையா இருக்கிறதா? தேவனுக்கு கற்பனையில் படி நடுக்கிறோமா? கீழ்ப்படுகிறோமா? அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? அவர் வசனங்களை கீழ்ப்படுறோமா? அவர் பாதத்தை எவ்வளோ மாதிரி நேரம் ஜபிக்கிறோம்? அவங்களுக்கு வசனங்களை எவ்வளோ நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேருக்கு நம்ம சத்தியத்தை சொல்லியிருக்கிறோம்? எத்தனை பேர் தேவனோட ராஜ்யத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அதை நம்ம கீழ்படுறோமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுமா நம்ம நினைக்கிறவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, எத்தனாவது படிச்சோமா? எத்தனாவது பார்த்தோம்? 4வது பார்த்தோமா? 5வது நம்ம பார்க்குறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அஞ்சாவது, உலக பொக்கிஷன்கள் அல்ல, பரலோகத்திலே உள்ள பொக்கிஷன்களையே சேர்த்து வை. மத்தேயு 6வது அதிகாரம் 19-21. உலக பொக்கிஷன்கள் அல்ல, பரலோகத்தில் உள்ள பொக்கிஷன்களை சேர்த்து வை என்றார். மத்தேயு 6வது அதிகாரம் 19-21 நீங்கள் படிக்கும்போது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷன்களையே சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துரும்பும் அவைகளிலே கெடுக்கும், இங்கே திருடனும் கண்ணமிட்டு திரிகிறான். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷன்களையே சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியும் துரும்பும் கெடுக்கின்றதில்லை, அங்கே திருடனும் கண்ணமிடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷன்களே எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் உள்ளம் கூட இருக்கின்றது. அதற்கு இயேசு, நீ பூரண சத்குணனா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வீட்டு தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷன்களே உண்டாயிருக்கும், பின்பு என்னை வந்து பின்பற்று வா அப்படின்னு சொல்லி மத்தேயு 19-21 நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. இந்த வசனங்கள் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம இந்த பொக்கிஷன்களில் தேவன் பரலோகத்தில் சேர்த்து வை என்றார். இது பூலோகத்தில் நீ சேர்த்து வைத்தால் அது என்ன பண்ண துரி பிடிச்சி போயிடும். ஆனால் பரலோகத்தில் சேர்த்து வை என்றாரு. ஒருத்தர் ஒரு பணக்காரனை வந்துறாரு, ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நான் நியாய பிரமாணங்கள் படி நடக்கணும், பரலோக ராஜ்யத்துக்கு நான் போகணும்னு என்ன செய்யணும் அப்படின்னா, உனக்கு இருக்கிற ஆஸ்தி அந்தஸ்துகள் எல்லாம் என்ன பண்ணுற, விற்று ஏழைப்பட்டவங்களுக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்று வான்றாரு. அப்போ அவன் ஆஸ்தி ஜாஸ்தியாக இருந்ததால அவன் என்ன பண்ணுறாருன்னா வேதனைப்பட்டு அவனை போனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ தான் சொல்கிறாரு, பணக்காரனை பரலோகத்தர ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது பார்க்கலும் ஒட்டுகமானது ஊசி காதில் பிரவேசிப்பது அரிது அப்படின்றாரு. அல்லேலூயா. அதே போல் நம்ம என்ன பண்ணணும், பரலோகத்தில் நம்ம சேர்த்து வைக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு, பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு,
கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தானான தனனா தானானா, தானான தனனா தானானா, தானான தனனா தானானா, தானான தனனா தானானா. பரலோகம் தாயன் பேச்சு, பரிசுத்தம் தாயன் மூச்சு, பரலோகம் தாயன் பேச்சு, பரிசுத்தம் தாயன் மூச்சு. என்னிற்கு வருவார் மேகங்கள் நடுவே, என்னோடு சேர்த்து கொள்வார். என்னேசு வருவார் மேகங்கள் நடுவே, என்னோடு சேர்த்து கொள்வார். கூடவே வைத்து கொள்வார், என்னை கூடவே வைத்து கொள்வார். தானான தனனா தானானா, தானான தனனா தானானா, தானான தனனா தானானா, தானான தனனா தானானா. ஒரு வாற்றம் அடைந்து முகமுகமாக என் நேசரை காண்பே, ஒரு மாற்றம் அடைந்து முகமுகமாக என் நேசரை காண்பே. தொட்டு தொட்டு பார்ப்பே, இயேசுவை தொட்டு தொட்டு பார்ப்பே. தானான தனனா தானானா, தானான தனனா தானானா, தானான தனனா தானானா, தானான தனனா தானானா. பரலோகம் தாயன் பேச்சு, பரிசுத்தம் தாயன் மூச்சு, பரலோகம் தாயன் பேச்சு, பரிசுத்தம் தாயன் மூச்சு. ஹல்லேலூயா. ஆமா, பரலோகம் தான் என்ன பேச்சு, பரிசுத்தம் தான். இந்த கொஞ்ச காலம் இந்த பூமியில யாருக்காக வாழணும்? யாருக்காக? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். யாருக்காக நம்ம வாழணும்? யார் யார் வாயில் அப்படி வந்திருக்கிறதோ தேவன் உங்களோட மாட்டார். யார் யார் வாயில் இயேசுவுக்காக வாழணும் அப்படின்னு சொல்கிறீங்களோ அவர் உங்களோடவே மாட்டார். ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் இந்த பூமியில் யாருக்காக வாழணும்? இயேசுவுக்காக வாழணும். பிசாசு வெக்கப்பட்டு போகணும், அவர் நடுங்கணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எத்தனாவதுமா இப்போ? 6வது. ஸ்தோத்திரம். காணப்படுவதே அல்ல, காணப்படாததையே நம்ப நாடி தேடணும். காணப்படுகிறது அல்ல, காணப்படாதவர்களே நம்பித்தே நாம் நாடி தேட வேண்டும். 2 கொரிந்தியர் 4:17, 2 கொரிந்தியர் 4:17, மேலும் காணப்படுகின்றவைகள் அல்ல, காணப்படாதவர்களையே நோக்கி இருக்கின்ற நமக்கு அதி சீக்கிரத்திலே நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமாக நித்திய கண்மலையான உண்டாகுகின்றது அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். நாம் இந்த உலகத்தில் காண்கிறது அல்ல, காணாதது நம்ம தேடுகிறோம். இந்த உலகத்தில் எல்லாமே நாம் பார்க்குறோம் இல்லைங்களா? இந்த ಭೂಮಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ದೇವರು ಹೆಂಗೆ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಏನಿದೆ ಅಂತ ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால் கண்டு விசுவாசிக்கிறதோல காணாம விசுவாசிக்கிறது அவன் யாரா? வேறு போயிட்டு. ஹல்லேலூயா. கண்டு விசுவாசிக்கிறது மட்டும் இல்லை, காணாததை விசுவாசிக்கணும். அதுதான் ஹல்லேலூயா. அதே போல பவுல் சொல்றாரு, நீ என்ன அதி சீக்கிரத்திலே நீங்கும் இந்த லேசான தம்முடைய உபத்திரம். இந்த உலகத்துல நீ கஷ்டம், வேதனை, துக்கம், வியாதி இதெல்லாம் நீ பார்த்து கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் உனக்கு கண் முன்னாடி நடந்துட்டு இருக்கிறது. ஆனா இப்ப நான் பிரசங்கம் பண்றது கூட நீங்க கேட்குறீங்க. ஆனா உங்களுக்கு நம்பிக்கை உங்களுக்கு முன்னாடி இல்லை. இது நான் சொல்றதால உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு முன்னாடி இருக்குதா? இல்லை. பரலோகம் இருக்குன்னு சொல்றேன். நம்புறியா இல்லையா? விசுவாசம். நம்ம காணப்படாதது
நம்புறது தான் விசுவாசம். அதை பவுல் சொல்றாரு, இந்த உலகத்துல உபத்திரங்கள் உண்டு, இடன்கொள்ளுகள் உலகத்தை நான் ஜெயிப்பேன். உங்களுக்கு இருக்கிற பாடுகள் உபத்திரங்கள் அதி சீக்கிரமா வந்து வரும் லேசானா உபத்திரவம். ஹல்லேலூயா. அது போல அது சொல்றாரு, இந்த பூமியில இருக்கிற பார்க்குற ஒவ்வொரு காரியங்களும் நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோம். இதோட மேலான காரியங்கள் நம்மளுக்கு பரலோகத்தில் இருக்கிறது. அது நம்ம கண்ணுக்களை பார்க்க முடியாம இருந்தாலும் நம்ம விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம கண்களை பார்த்தது கிடையாது, ஆனாலும் நாங்கள் என்ன பண்றோம், பரலோகம் இருக்கிறது, இயேசு இருக்கிறாரு, நம்ம மத்தியத்தில் வர்றாரு, நம்மளை கொண்டு போகிறாரு, நம்மளுக்கு புதுவான புது பூமி சிருஷ்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன, அந்த விசுவாசம் நம்மளுக்கு இருக்கிறது. சீஷர்களை பார்த்து, தோமா பார்த்து இயேசு சொல்றாரு, தோமாவே நீ கண்டு விசுவாசிக்கிறேன், காணாம விசுவாசிக்கிறவன் தான் நித்தியத்துக்கு அவன் வருவான். அவனை பார்க்கல, நீங்க பார்த்துருக்கிற 3 வருஷம் என்ன கூட இருந்த, நீ எல்லாம் பார்த்துருக்கிற, நான் செய்த காரியங்களை ஒவ்வொன்றும் நீ பார்த்துருக்கிறேன். ஆனா இப்போ கூட நீ என்ன பண்ற, உன்னு கையில என்ன பண்ற, நான் விரலை போட்டு பார்த்தாலும் மட்டும்தான் நான் விசுவாசிக்கிறேன்ற. ஆனா நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாம விசுவாசிக்கிறேன் பாரு, அவன் தான் பாக்கியவான். அதே போல நம்ம இந்த வார்த்தைகளை பார்த்து நம்ம விசுவாசிக்கிறோம். அதை நம்ம பார்க்கல, நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனா கண்டிப்பா தேவன் என்ன பண்றார், நம்மள அங்கே கொண்டு போகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ 7வது, தனக்கு அடுத்தவனே அல்ல, அந்நியரையும் உபசிக்கிறா மாற வேண்டும் அப்படின்றார். எபிரேயர் 13:2, எபிரேயர் 13:2, ரோமர் 12:13, ரோமர் 12:13. நீங்களே இதில் பார்க்கும்போது அவர் சொல்றாரு, காணப்படுவனே அல்ல, அந்நியரையும் உபசரித்தார்கள். நம்ம பார்க்குறோம், தூதர்கள் வந்தார்கள், தூதர்கள் உபசரித்தார்கள். யாருன்னா லோத்து. சாதோம் கோமேர பட்டணம் அழியுது. அவர் என்ன பண்ண, சாதோம் கோமேர பட்டணம் வாசலில் உக்காந்து இருக்கிறாரு. 2 பேர் வராங்க, அவங்களை கூட்டிகிட்டு போய் இவர் என்ன பண்ணுறாரு, லோத்து என்ன பண்ணுறாரு, வீட்டில் கூட்டிகிட்டு போய் அப்பமும் எல்லாம் கொடுத்து இவங்களை போஷித்தார். நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அதே போல் அப்ரஹாம் என்ன பண்ணாரு, தூதர்கள் வந்தும்போது அவங்களை போஷித்தார். அந்த காலத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஊருன்னா சுற்றிலும் என்ன பண்ணால் காம்பவுண்ட் இருக்குமா, அங்கே வாசல்னு ஒரு வச்சிருப்பாங்க, அந்த வாசல் உள்ளதை எல்லாம் வர முடியும் தவிர அங்கே இங்கே வர முடியாது. அதுபோல தான் சாதோம் கோமேர் வாசலில் லோத்து இருந்தார். அந்த 2 தூதர்கள் போய் அவங்க வீட்டில் புசித்தார், குடித்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்மளுக்கு தெரியாமல் கூட தூதர்கள் போல மனுஷர் போல வருவாங்க, அவங்களை நம்ம உபசரிக்கிறோம் அவங்களெல்லாம் நம்ம. அதுபோல் நம்ம என்ன பண்ணோம், யாழ் திக்கிற்ற விதவைகளுக்கு நம்ம உதவி செய்கிறவங்களாக நம்ம இருக்கணும். நானும் பழிச்ச போதும், என்ன குடும்பம் நல்லா இருந்தால் போதும், என்ன பிள்ளைங்களை நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்காம, எத்தனோ பேர் சாப்பாடு இல்லாமல் வஸ்திரங்கள் இல்லாமல் இருக்கிற அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம செய்கிறவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் செரசால இருந்தேன், என்னை பார்க்க வந்தியா, வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தியா, ஆகாரம் இல்லாமல் இருந்தேன், ஆகாரத்தை கொடுத்தியா. அப்போ சீஷர்களை கேட்குறாரு இல்லையா, எப்போ ஆண்டவரே நீங்கள் அப்படி இருந்தீங்க, நீ இல்லாதவனுக்கு எப்போ நீ கொடுக்குறியோ அது எனக்கு செய்கிற மாதிரி தான், இல்லாதவனுக்கு நீ எப்போ செய்கிறியோ அது எனக்கு செய்கிற மாதிரி தான். அதுபோல் நம்மளை என்ன பண்ண தூதர்களை கூட போஷித்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே போல் நம்ம யாழே திக்கிற்ற விதவைகளை நம்ம போஷிக்கிறவங்களாக நாம் இருக்கணும். அதற்காக தான் தேவன் நம்மளை எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல தான் இன்னொரு வார்த்தை நீங்கள் பார்க்கும்போது, மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்க வேண்டும் என்று லூக்கா 4:4 சொல்ல. லூக்கா 4:4, உபாகமோ 8:3. இந்த 2 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் பிரதி உத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. இயேசு சொல்றாரு, மனுஷன் அப்பத்தை பிசாசு வந்து சோதிக்கிறான். ஆண்டவரை 40 நாள் உபாசம் இருந்து ஜெபிக்கும் போது ரொம்ப பசியா இருக்கிறாரு. அப்ப என்ன பண்றாரு, ஆண்டவர் பார்த்து பிசாசு சொல்லுது, இந்த கல்லுகளெல்லாம் அப்பங்களாக்கு உங்க வசனத்துல சொல்லியிருக்கிறது, உன் கால் கல்லுக்கு உள்ளாதபடி காப்பேன்னு சொல்லி வசனம் சொல்லிடுறது. நீ ரொம்ப பசியா இருக்கிற,
இது ராட்சமெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன், நீ எனக்கு காலில் விழு. யார் சொல்றது? ஆனால் தேவன் என்ன சொல்றாரு அதுக்காக? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனோட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பொழிப்பான் என்று வசனம் சொல்லுகிறதே. நம்ம சொல்லணும், தேவனோட வாயிலிருந்து வர வார்த்தைனாலே மனுஷன் பொழிப்பான். அல்லேலூயா. அதனால நம்ம சொல்லணும், பிசாசினை பார்த்து சொல்லணும், தேவனோட வாயில வர ஒவ்வொரு வார்த்தைனால பொழிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என்னத்தோட அவனுக்கு அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நீங்க என்ன பண்ண, அவர் என்ன, அவனுக்கிட்ட நீங்க சண்டை போடுறவங்களாக இருக்கணும். அவனுக்கு எதிர்த்து நிற்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அதே போல உபாகம் 8:3 நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் உன்னையை சிறுமைப்படுத்தி உன்னையை பசியினாலே வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதையே உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்து மன்னாவினாலே உன்னை போஷித்தேனேன்றார். அல்லேலூயா. சொல்றாரு அவரு, நீ என்ன பண்ண, மனுஷன் அப்பத்தினாலே மட்டும் இல்லை, தேவனோட வார்த்தையினாலே பொழிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் உங்களை என்ன பண்ணு, தூதர்கள் சாப்பிட வேண்டிய மண்ணாவே உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு என்ன பண்ண போஷித்தேனே தேவன் சொல்றார். அல்லேலூயா. அதே போலதான் நீ பாரு, நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மண்ணாவினாலே உன்னை போஷிக்கிறேன். நம்ம தேவன் எப்படி போஷிப்பாரு நம்மளுக்கே தெரியாது. நம்மளுக்கு தெரியும், என்ன தெரியும் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தேவனை போஷித்தாரு? தூதர்கள் சாப்பிட வேண்டிய மண்ணாவை வைத்து போஷிச்சார். இந்த பஞ்ச காலங்கள், உபதிர காலங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும்போது நம்மளை தேவன் எப்படி போஷிப்பாரு நம்ம நினைச்சு பார்க்கணும் இல்லையா? ஆனா எப்படியாவது தேவனை போஷிப்பார், யார் மூலமாவது தேவனை போஷிப்பார். வழக்கமே அழிஞ்சு போனாலும் தன்னை தெரிந்து கொண்ட பிள்ளைங்களுக்கு அவர் என்ன பண்றாரு, அப்படின்னே ஒரு நாள் அவர் விட மாட்டார், எப்படியாவது அவர் போஷிப்பார். ஹல்லேலூயா. அது போலதான் இஸ்ராவேல் ஜனங்களை அவர் ஒளி நடத்தி, அவர் ராத்திரி அக்கினி ஸ்தம்பம் பகலும் மேகஸ்தம்பமாக இருந்து அந்த வனாந்தரத்தை தூதர்கள் சாப்பிடுவே இந்த மண்ணாவை போஷித்தார். அதே போல இந்த உபதிர காலங்களை பஞ்ச காலங்களை நம்ம தேவனை கீழ்ப்படியும் போது, தேவனோட நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்மளை போஷிப்பார். அந்த விசுவாசம் நம்மளுக்கு வேணும். ஹல்லேலூயா. அது போல நம்ம தேவனை போஷிக்கிறவராயிருக்கிறார். அதே போல திருவசனத்தை கேட்பவன் அல்ல, அதன்படி நடக்கின்றவனே பாக்கியவான். யாக்கோபு 1:22-24. யாக்கோபு 1வது அதிகாரம் 22வது வசனம் 24வது வசனம். அதே வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 3வது வசனம். இது ரெண்டு நீங்க பார்க்கும்போது அவர் சொல்றாரு பாருங்க, அல்லாமல் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தையே கேட்கின்றவர்களை மாத்திரமல்ல அதன்படி செய்கின்றவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. கொஞ்ச சிலர் சொல்லுவாங்க, எனக்கு வசனம் எல்லாம் தெரியும், பைபிள் எல்லாம் நான் குறித்து என்ன பண்ணேன், கரைச்சி குடிச்சிட்டேன், எனக்கு எல்லா வசனங்களும் தெரியும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், எந்த வார்த்தை வசனத்தில் எந்த பைபிளில் வார்த்தை இருக்குதோ அது அப்படியே டக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், படிச்சுட்டே இருப்பாங்க, பைபிளில் படிச்சுட்டே இருப்பாங்க. ஆனாலும் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, பைபிளை படிக்கிறது தப்பில்லை, நீ தியானிக்கிறது தப்பில்லை, ஆனா என்ன பண்ணணுமா, அதன்படி நடக்கணும். நீ பைபிளை படிச்சு ஒரு தான தரம் நீ செய்ய முடியலன்னா பைபிளை படிச்சு பிரயோஜனம் என்ன? அடுத்தவன் பைபிளை படிச்சு நீ அடுத்தவனை நேசிக்கலைன்னா நீ பைபிள் படிச்சு பிரயோஜனம் என்ன? நீ பைபிள் படிச்சு கஷ்டத்தோட கண்ணீரோட இருக்கிறவனுக்கு உதவி செய்யாம இருந்தானா நீ பைபிள் படிச்சு பிரயோஜனம் என்ன? நீ பைபிள் படிச்சு எத்தனோ பேர் கஷ்டத்தோட கண்ணீரோட இருக்கிறாங்க, அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லாம இருந்தா நீ பைபிள் படிச்சு பிரயோஜனம் என்ன? நினைச்சு பாருங்க. நாமளே நினைக்கலாம், என்ன பிரயோஜனம், பைபிள் எல்லாம் எனக்கு தெரியும், பைபிள் நான் எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருப்பேன், 100 வாட்டி நான் பைபிள் படிச்சிருக்கிறேன், எனக்கு எந்த வசனம் எங்கே இருக்குதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். தப்பு.
அதன்படி நீ நடந்தால் மட்டும் நீ என்ன பண்ணா உனக்கு ஆசீர்வாதம். நீ படிச்ச ஆசீர்வாதம் கிடையாது. நீ அது கீழ்ப்படியும் போது தான் உனக்கு ஆசீர்வாதம். வசனம் சொல்லுது. அதே போலதான் நம்ம பைபிளை படிச்சுட்டு நம்ம இங்கே வச்சுக்கணும் பைபிளு, இங்கே வச்சுக்கணும் பைபிளு, நமக்கு எல்லாம் நம்ம கரிச்சு கொடுத்துருக்குறோம் இல்லைங்க. ஆனால் அதன்படி நடக்கும்போது நம்மளுக்கு ஆசீர்வாதம். பாருங்க, படித்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வாட்டி படித்தாங்கன்னா அதுக்கு நல்லா என்ன ஆகுதுன்னா ஞானம் இருக்கு அவங்களுக்கு. இப்போ சின்ன வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நல்லா படிச்சிருக்கிறவங்க ஒரு வாட்டி படித்தாங்கன்னா 2 வாட்டி படித்தாங்கன்னா அது புரிஞ்சிடும் ஒவ்வொரு வாட்டிக்கு பக்தியோட படிக்கும்போது. ஆனால் நீ படித்த பிரயோஜனம் என்ன? அதனைப்படி கீழ்ப்படியாமல் இருக்கும்போது நீ உன் படித்த பிரயோஜனம் என்ன? அதுக்கு தேவன் சொல்லியிருக்கிறான், கற்பனையில் கை கொண்டு நடுக்காமல் இருக்கும்போது உனக்கு படித்த பிரயோஜனம் எல்லாம் அது கிரியை நடுக்குமா? நடக்காது. அல்லேலூயா. அதே போல தான் தேவன் சொல்கிறாரு, நீ வேதத்தை படிக்கிறது மட்டும் அதன்படி நடுத்தால், அதன்படி நடுந்தால் தான் உனக்கு ஆசீர்வாதம். அதே 24வது வசனம் பாருங்க. 24 வெளிப்படுத்தல் 1 இல்லை 24 யாக்கோபு 1:24 பாருங்க. அவன் தன்னையே தான் பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்றும் மறந்து விடுகிறான். கண்ணாடி முன்னாடி நம்ம நிற்கிறோம். கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது நம்ம சாயல் எல்லாம் நல்லா தெரியுதா? நம்ம சாயல் தெரியுதா? கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது நம்ம எல்லாம் உருவம் எப்படி இருக்குது, நம்ம எப்படி அழகாக இருக்கிறோம், எவ்வளோ பெருசு இருக்கிறோம், எவ்வளோ குண்டாக இருக்கிறோம் அப்படின்னு தெரியும். கொஞ்சம் நீ அந்த சாயலை விட்டு நீங்கள் போகும்போது உனக்கு அதே இருக்குமா? நான் இப்படி இருக்கிறேன், இப்படி அழகாக இருக்கிறேன் அப்படின்னு தெரியுமா? அந்த சாயல் என்ன பண்ண மறந்து போயிடுது. நிழல்ல இது வெயில நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, அந்த சாயல் உங்களுக்கு கூடவே வருது. அந்த நிழல் போனதுக்கப்புறம், வெயில் போனதுக்கப்புறம் அந்த சாயல் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அது போல தான் நம்ம என்ன ஆகுதுன்னா அந்த சாயல் நம்மளுக்கு தெரியாம போயிடும். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1:3 நீங்கள் படித்து பாருங்க. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கின்றவனும் கேட்கின்றவன் அதனை எழுதியிருக்கின்றபடி கை கொள்ளுகின்றவனைகளே பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. தீர்க்கதரிசன வார்த்தைகள் வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி நடுக்கிறவன் தான் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இப்போ நீங்கள் படிக்காமல் இருக்கலாம், உங்களுக்கு படிக்க தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, இப்போ சொல்கிறது கேட்கும்போது அது விசுவாசிக்கும் போதே நீங்கள் பாக்கியவான்கள், அதன்படி நடுக்கும் போதே நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அதுபோல் தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்து தேவனோட ராஜ்யத்துக்கு நாம் ஆயுதமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம ஜெபிக்கணும். இப்போ எத்தனை பாயிண்டாக இருக்குதும்மா? 8 பாயிண்டாக இருக்குது. அல்லேலூயா. நேரமாச்சு, அதனால சொல்ல முடியுமா என்னென்ன பாயிண்ட்டுன்னு? பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன். 1வது என்னன்னு? பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன். 2வது, உன் வாய் அல்ல கர்த்தரே உன்னை புகழட்டும். சொல்லுங்க. 3வது, முகத்தை அல்ல இருதயத்தை காத்து கொள்ளுகிறேன். பார்க்கிறேன். வெளிப்புறத்தை அல்ல உன் உருப்புறத்தை பார்க்கிறேன். அல்லேலூயா. இன்னொன்று சொல்லுங்க. உலகத்தின் பொக்கிஷங்களை அல்ல பரலோகத்தில் உள்ள பொக்கிஷங்களையே சேர்த்து வைக்கிறேன். இன்னொன்று இல்லை தரிசித்தால் விசுவாசித்து நடப்போம் பாக்கியவான். தரிசத்தில் விசுவாசித்து நடப்போன் பாக்கியவன். அதை காணப்படுகிறது, நம்ம பார்க்கறது, விசுவாசிக்கிறதோட பார்க்காம விசுவாசிக்கிறதா பாக்கியவான். அல்லேலூயா. தேவநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அடுத்த வாரம் மித்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ எல்லாம் எழும்பி நின்று நீங்கள் என்ன பண்ணுங்க,